என்னை குறித்து தேவனுடைய திட்டம் விருத்தியாவது. வேலை செய்கிறவன் விருத்தி அடைவான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பொருள் சேர்க்கிறதுக்கு ரகசியம் இங்கே கர்த்தர் சொல்றாரு. நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறதுனால அடைக்கப்பட்ட வாசல் இனிமே அடைக்கப்பட்டிருக்காது, அது திறந்த வாசலா மாறும். உனக்கு முன்னாடி எப்பயுமே என்ன கதவு தான் இருக்கு? எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்னாக அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ கதவு பெருசு. இப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருடைய நாவுகளில் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அந்த வாசல் வழியாக இந்த திறந்த வாசலுக்குள்ள வந்துட்டாங்க. முதல்ல ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல குடியிருக்க வைக்கிறாரு. முதல்ல அலைய விடாம என்ன செய்ய வைக்கிறாரு? குடியிருக்க வைக்கிறாரு. முன்னாடி திறந்திருக்கிற தேசத்துல தேவன் உங்களை வியாபாரம் பண்ண வைக்கிறாரு. இரண்டாவது, மூன்றாவது, பொருள் சம்பாதிக்க உதவி செய்கிறார். அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால தேவனுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். சொல்லுங்க, வஞ்சனையாய் சேர்த்த பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். எல்லாம் சொல்லுங்க, விருத்தி அடைவான். வேலை செய்கிறவன் விருத்தி அடைவான், திருடுகிறவன் குறைந்து போவான், லஞ்சம் வாங்குகிறவன் குறைந்து போவான். அதான் வசனம் சொல்லுது. எப்படி போகும்? வஞ்சனையாய் ஒரு மனுஷன் பணத்தை சேர்த்தானா அது குறைந்து போகுமா? கைப்பாடாய் தன் கை வேலையாய் சேர்க்கிறவன் எல்லாம் சொல்லுங்க விருத்தி ஆவான். அப்ப நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? எல்லாம் சொல்லுங்க விருத்தியாவது. எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் விருத்தியாவது. விருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் தேவன் உங்களை குறித்த தேவ திட்டம். ஒரு சின்ன வேலையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஒரு இடத்துல ஒரு சாதாரண வேலை, ஒரு சாதாரண தொழில், ஒரு குக்கா இருக்கலாம். நீங்கள் ஒரு சமைச்சு கொடுக்குற ஒரு குக்கா இருக்கலாம். அது தேவன் கொடுத்த அந்த தொழில். அக்கா நீங்கள் சமைச்சு கொடுக்குறது ரொம்ப சூப்பர், அது தேவன் கொடுத்த அறிவு, ஞானம். நீங்கள் பார்க்குற வேலையில் எந்த குறையும் இல்லை, கரெக்டாக பார்க்குறீங்க, தேவன் கொடுத்த ஞானம். உங்களை மாதிரி பிளம்பர் கிடைக்கிறது கஷ்டம், தேவன் கொடுத்த ஞானம். அப்படி வேலையில் முதலாளிகளை, தன்னோட கூட இருக்கிறவங்களை, தன்னால் பலனடைகிறவர்களை திருப்தி செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? சத்தமாக சொல்லுவாங்க, விருத்தி அடைவார்கள். அட்டையை போடணும், ஆட்டையை போடணும், சிட்டையை போடணும், அடப்பை போடணும். அப்படி இருக்கிறவன் என்ன செய்வான்? சொல்லுங்க, குறைந்து போவான். அதனால தான் பாருங்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதியெலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆள் அட்ரஸே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஆள் அப்படியே தெரிவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குளத்தில் பார்த்தா அவனை காட்டிலும் பெரிய கோடீஸ்வரன் என்ன செஞ்சிருவான். ஏன்னா அவனுடைய வேலை தொழில் எல்லாமே என்ன? வஞ்சனையாய் சேர்ப்பது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் கைப்பாடா. எல்லாம் சொல்லுங்க, சுறுசுறுப்புள்ள என்னுடைய கை என்னை தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள, விருத்தியாக்க உதவி செய்யும். ஆமாம், உங்கள் கை தான். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை வருஷிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ ரொம்ப முக்கியம், நம்ம வேலை செய்யணும். ஆமாவா இல்லையா? இல்லை சொல்லுங்க, வேலை செய்யணும். இப்போ போன வாரம் நான் அதை தான் காட்டினேன். வேலை செஞ்சு எப்படிலாம் ஐடியாவை கடவுள் கொடுப்பாரோ அந்த ஐடியா படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எப்படிலாம் பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யாக்கோபை காட்டினேன். அப்புறம் யாரை காட்டினேன்? மீன் வாயில் போட்ட வரிப்பண கதையை சொன்னேன். அப்போ நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலையே எதுக்கு தான்? விருத்தியாக. எல்லாம் சொல்லுங்க, விருத்தியாக. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தொழில் எதுக்கு தான்? சத்தமாக சொல்லுங்க. அப்போ இந்த வேலையும் இந்த தொழிலையும் தேவன் நம்மை விருத்தியாக்கும்படிக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 34:10. எங்களோடே வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். போதும். தேசம் உங்கள் முன்பதாக எப்படி இருக்கு? திறந்தே இருக்கிறது. உங்க முன்னாடி எப்படி இருக்கு? அங்கே அப்படி இல்லை, அங்கே அப்படி போடலை. ஆனால் உங்கள் முன்னாடி இருக்குது, வாசம், எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்னாடி இருக்குன்னு சொன்னது எதுனா, இட்ஸ் ஓப்பன் ஃபார் யூ. உங்களுக்காக தேசம் எப்படி இருக்குது?
திறந்திருக்கு. இந்த தேசத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். முதல்ல குடியிருங்க, அப்புறம் வியாபாரம் பண்ணுங்க, அப்புறம் பொருள் சம்பாதிங்க. முதல் என்ன செய்யுங்க? குடியிருங்க. எல்லாம் சொல்லுங்க, குடியிருங்க. முதல் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல குடியிருக்க வைக்கிறாரு. முதல்ல அலைய விடாமல் என்ன செய்ய வைக்கிறாரு? குடியிருக்க வைக்கிறாரு. அந்த உங்களுக்கு முன்னாடி திறந்திருக்கிற தேசத்தில் தேவன் உங்களை வியாபாரம் பண்ண வைக்கிறாரு. ரெண்டாவது, மூன்றாவது, பொருள் சம்பாதிக்க உதவி செய்கிறார். கவனிங்க, இது என்ன பாஸ்டர், இதுக்கும் இந்த ஒத்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம் என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம் ஒரு சைஸான ஒரு கதை தான். தெரியும் உங்களுக்கு. தீனால யார் பார்த்துருவா? சீகேம் பார்த்துருவார். தீனால சும்மா பார்க்க மாட்டாங்க. சீகேம் எப்படி பார்ப்பாரு? அவர் தீனால் என்ன செய்வாங்க? ரொம்ப பியூட்டி ஃபன்னி அப்படி அவங்க ரோட்டில் போவாங்க. அந்த வசனத்தை ரொம்ப பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும். படிங்களேன், 1வது வசனத்தை வாசிங்களேன். 34. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவங்க எங்க போனாங்க? ஊர் சுத்த போனாங்க. பிரச்சனை கவனிச்சிங்களா? தீனால் எங்கே போனாங்க? அவங்க அந்த பெண்கள், எந்த பெண்கள்? அவங்க சீகேமில் இருக்கிற பெண்கள், ஏமோரிய பெண்கள், அவங்கள பார்க்குறதுக்கு போனாங்க. போன இடத்துல சீகேம் ஆளை தூக்கி கொண்டு போய் ரேப் பண்ணிட்டார். போன இடத்துல ஆள் என்ன ஆயிட்டாங்க? இப்போ டெவஸ்டேஷன் ஆயிட்டாங்க, சீரழிக்கப்பட்டு விட்டார்கள். கதை எப்படி போகுது இப்போ? அதோட நிப்பாட்டலை. நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு தடவை போனார், ஒரு தடவை பிடிச்சிட்டு போயிட்டான். பல தடவை போய் அது லவ் ஆகி, அந்த லவ் தான் இப்போ என்ன ஆகி போச்சு? பிரச்சனை ஆகி போச்சு. சும்மா வீட்டில் இருக்கிறத பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்காம வெளியே கிளம்பி போன பஞ்சாயத்து இப்போ எங்கே வந்துருச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் ஊரை சுத்த போனாலே ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் என்ன தான் வரும்? சத்தமாக சொல்லுங்க. சும்மா வீட்டில் இல்லைன்னா, சும்மா வீட்டில் இருந்தானாச்சும் பரவாயில்ல, ஊரை சுத்த கிளம்புனாலே என்ன தான் ஆகும்? கடத்தெருவுக்கு போயிட்டு வர்றேன், ஷாப்பிங் போயிட்டு வர்றேன், போங்க, தப்பே கிடையாது. இந்த அம்மாலாம் அதுக்கு தான் போச்சு. அந்த பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்து. கடைசி என்ன ஆகி போச்சு? சீகேம். இப்போ சீகேம் பார்த்தீங்கன்னா தீனால் மேலே இருக்கிற லவ்வில் சொல்கிறாரு. இப்போ என்னதில் ஒரு பெரிய காதல் யார் மேலே வந்துருச்சு? தீனால் மேலே வந்துருச்சு. தீனால் மேலே வந்த காதல்னால, கவனிங்க, தீனால் மேலே வந்த காதல்னால இப்போ சொல்கிறாரு, யாரை கூப்பிட்டு சொல்கிறாரு? யாக்கோபு பிரதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுங்க, வாங்கப்பா, உங்கள் தங்கச்சியை பார்த்ததுலேருந்து சாப்பாடுலாம் இறங்க மாட்டேங்குது, வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நிலாவை பார்க்குறேன், திருப்பி சூரியனை பார்க்குறேன், பசிக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, என்னப்பா பிரச்சனை அப்படின்றாரு. உங்கள் பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. ஆண்டவர் என்ன முன்னாடி சொல்லிவிட்டார்? இந்த ஊருக்காரங்க ஒரு பையில என்ன செய்யக்கூடாது? நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் கல்யாணம் கேட்டு கேட்குறான். இல்லை தர முடியாதுன்னு சொன்னால், இல்லைங்க, உங்கள் பொண்ணும் நானும் என்ன செஞ்சிட்டோம்? மனம் ஒத்து போயிட்டோம், குடும்பம் ஏற்கனவே நடத்திட்டோம் அப்படின்னா இப்போ தான் பஞ்சாயத்து வெளியே வருது. அப்போ தான் இந்த இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்பா இங்கே வா, சண்டைலாம் வேணாம், இந்த ஊர் உனக்கு முன்னாடி இருக்குது, இங்கே நீ என்ன செஞ்சுக்க? கூடி இருந்துக்க. இங்கே என்ன செஞ்சுக்க? நீ பிஸ்னஸ் பண்ணிக்க. இங்கே என்ன செஞ்சுக்க? நீ பொருள் சம்பாதிச்சுக்க. உன் தங்கச்சியை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நீ என்ன செஞ்சுக்க? தொழில் பண்ணி பெருகிக்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கே சனினா மாதிரி அம்பிட்டு பேரை வெட்டி போட்டாங்க, அது வேற கதை. ஆனால் இந்த 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 கான்டெக்ஸ்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு அன்பினால் தேசத்தையே திறந்து கொடுக்குறாங்க. அன்பினால் என்ன செய்கிறாங்க? தேசத்தையே திறந்து கொடுத்து, இந்த தேசத்தில் நீ என்ன செஞ்சுக்க? தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி பொருளை. அப்போது நமக்கு கேளுங்களேன், இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதது காரணம் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? வாய்க்கவே மாட்டேங்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது. எங்கே போனாலும் ஒரு பெரிய தடையாகவே இருக்குது. எதை ஆரம்பித்தாலும் ஒரு பெரிய தடையாகவே மாறுது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒரு பெரிய லாஸ் வந்துடுது. என்ன செய்யனே தெரில அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே 1000 கேள்விகளோடு இருக்கிற தேவ பிள்ளைக்கு நான் சொல்கிறேன், தேவன் உனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வச்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் வாழ்க்கையில் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற
அந்த காரியங்களை மாற்றி போடுவதற்கு, எப்படி சீகேம் தீனால் மேலே ஆசை வச்சது நிமித்தமாக உனக்கு யாக்கோபினுடைய சகோதரர் மகன்களுக்கு எப்படி வாசலை திறந்து விட்டாரோ, அதே போல் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உனக்கு அனுப்பி உன் மேலே வச்ச நேசத்தினால உனக்கு தேசத்தை திறந்தே வச்சிருக்கிறார். தேவன் உனக்கு முன்னாடி இருக்கிற தேசத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு முன்னாடி தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீ தொழில் பண்றதுக்கு, நீ பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் பண்றதுக்கு, அந்த வியாபாரத்தினால பொருள் சேர்க்கிறதுக்கு தேவன் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, ஏன் தேவன் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு? அங்க சொல்றாரு, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். எல்லாம் சொல்லுங்க, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே தேவன் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு தேவன் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. உனக்கு முன்னாடி இருக்கிற வாசல் அடைச்சிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு, எனக்கு தொழிலில் முன்னேற்றம் நினைக்காத. தேவன் உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்ததுனால தேவன் உனக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. அங்கே நீ வியாபாரம் பண்ணி பொருளை சேர்த்து கொள்ளலாம், இங்கே நீ வியாபாரம் பண்ணி பொருளை சேர்த்து கொள்ளலாம். தேவன் உன்னுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. தேவன் உன்னுடைய பிஸ்னஸ்ல உனக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க விரும்புகிறாரு. தேவன் உன்னுடைய பிஸ்னஸ்ல தேவன் உனக்கு ஒரு பொருளை சேர்க்க உனக்கு அருள் செய்கிறாரு, கிருபை செய்கிறாரு. இப்போ நீ நல்லா விசாரிச்சுக்க, சீகேம் எப்படி தேசத்தை யாக்கோபினுடைய புத்திரர்களுக்கு திறந்து விட்டானோ, அதே போல தேவனுடைய நாமத்தை மறுதலியாத அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இயேசு ஆண்டவர்னு சொல்றீங்க. பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பொருள் சேர்க்கிறதுக்கு ரகசியம் இங்கே கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன் கவனி அப்படின்னே சொல்றாரு. உனக்கு முன்னாடி நான் ஒரு திறந்த வாசலை வைக்க போறேன். அதை யார் நினைச்சாலும் பூட்ட முடியாது. எந்த பெரிய கொம்பை உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா நீ 24 மணி நேரமும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் அறிக்கை செய்கிறாய், என் வசனத்தை கை கொண்டு வருகிறாய். அதனால உனக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன்? ஒரு திறந்த வாசலை. எத்தனை பேருக்கு தொழிலில் திறந்த வாசல் வேணும்? நீ பார்க்குற வேலையில் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்காத. நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறதுனால அடைக்கப்பட்ட வாசல் இனிமே அடைக்கப்பட்டிருக்காது, அது திறந்த வாசலாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அப்படி தான் உனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். நான் உனக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த திறந்த வாசலுக்கு அடிப்படையா நான் கடவுளுடைய வார்த்தையை நம்பினதுனால், அதை மறுதலியாமல் அறிக்கை எடுக்கிறதுனால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஒரு உறுதியான ஒரு கான்கிரீட்டான ஒரு சத்தியத்தை தேவன் சொல்றாரு. என்ன தெரியுமா? கான்கிரீட்னா காங்கிரீட் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன தெரியுமா? எப்போ இது திறந்த வாசலா மாறுச்சு? என்னைக்கு அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, என்னைக்கு எபிரேயர் 10:19 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சரீரத்தின் வழியாக புதிய மார்க்கத்தை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அவருடைய சரீரத்தை கிழிச்சு அந்த சரீரத்தின் வழியாக புதிய மார்க்கத்தை என்ன செஞ்சிட்டாரு? இப்போ யாரெல்லாம் அவருடைய சரீரத்துக்குள்ள போயிட்டு வர்றாங்களோ, அவருடைய சரீரத்தின் வழியாக இந்த புதிய மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருடைய நாவுகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேறொரு மனிதன் ஆண்டவன் இல்லை என்று அறிக்கை செய்கிறார்களோ, இயேசுவே ரட்சகர், அவரே ரட்சகர், அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அந்த வாசல் வழியாக இந்த திறந்த வாசலுக்குள்ள வந்துட்டாங்க. அவர் தான் திறந்த வாசல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சரீரம் தான் திறந்த வாசல். அது அவரே சொல்றாரு பாருங்க, யோவான் 10:9. அது அவரே சொல்றாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கவனிங்க, நானே வாசல். யார் சொல்றா? இயேசு சொல்றாரு பாருங்க, நான் தான் வாசல். எப்போ அவர் வாசலாக மாறினார்? அவர் எப்பொழுது சிலுவையிலே
சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்து, எப்பொழுது சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, எப்பொழுது சிலுவையிலே அவர் ஆணிகளால் கடாவப்பட்டு, அவர் எப்போ எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தினாரோ அப்போவே, எப்போ அந்த ரத்தத்தை நான் விசுவாசிச்சேனோ அப்போவே இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த வாசலுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டேன். வாசலுக்குள்ளே வர்றதுக்கு என்ன செஞ்சுட்டேன், ரெடி ஆகிட்டேன். நான் வாசலுக்குள்ளே வந்துட்டேன். நான் எப்போ இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் அப்போவே வாசலுக்குள்ளே. இப்போ நான் அவரை மறுதலியாமல் அறிக்கை செய்கிறேன். அவருடைய வசனத்தை என்ன செய்கிறேன், கடைபிடிக்கிறதுனால அவர் எனக்கு முன்னாடி திறந்த வாசலையே என்ன செய்கிறார். இப்போ நான் திறந்த வாசலில் வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை செய்யாமல், அதாவது பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் அந்த 3 வாரமாக நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். உண்மை, உத்தமம், ஜாக்கிரதை. இந்த உண்மை, உத்தம, ஜாக்கிரதத்தை வச்சு வேலை செய்யுங்க. கர்த்தர் பொருளால் உங்களை என்ன செய்வார், பெருக்குவார். மூலதனம், நிறைய பேர் பணம்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், மூலதனமே உண்மை தான். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க? அதான் பாருங்கள், காட் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சு, காட் டிவி அப்படின்னு. அந்த டிவி ஆரம்பித்தவங்க கணவன் மனைவி, ராரி அண்ட் வெண்டி அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி. அப்போ அந்த 2 அந்த தம்பதியர் ஒரு நாள் பெனிகின் இங்கிலாந்து தேசத்துக்கு வந்திருந்தாராம். பெனிகின்ற ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்துக்கு வந்துருக்கு. அப்போ அவரை போய் பார்த்துருக்குறாங்க. அவரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அந்த டிவி சேனல்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் அறிவிக்கிற ஒரு தொலைக்காட்சியை ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ அப்போ பென்னிகின் கேட்டாராம், எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டாராம். அவங்க சொன்னாங்களாம், என்கிட்ட எவ்வளோ பணம்லாம் இருக்குதுன்னு கேட்காதீங்க, என்கிட்ட விசுவாசம்தான் இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாங்களாம். அப்போது பெனிகின் பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாரா, சரி நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. கரெக்டாக ஒரு 10 வருஷத்தில் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு கேபிள் டிவியை ஆரம்பித்தது. உலகம் முழுவதும் இருக்கிற கண்டங்கள் முழுவதும் ஒளிபரப்பாகினது காட் டிவி. அப்போ பெனிகின் சொல்கிறாரு, மிக முக்கியமான ஒரு காரணி பணம் இல்லை, மூலதனம். என்னது? விசுவாசம். சொல்லுங்கள், என்னது? எல்லாம் மூலதனம் வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான பணத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கலை. எதுவுமே அப்படி செய்யலை தேவப்பிள்ளையே, எதுவுமே அப்படி செய்ய கிடையாது. இந்த ஊழியமும் அப்படி கிடையாது, எதுவுமே அப்படி கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா, எது மூலதனம்? எது மூலதனம்? அந்த விசுவாசம் தான் மூலதனம். விசுவாசம்னா என்ன? பயம் இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, எல்லாம் சரியாக வந்ததுக்கப்புறம் ஆரம்பிப்போம் பாஸ்டர், காசுலாம் வந்ததுக்கப்புறம் செய்வோம் பாஸ்டர். காசு உனக்கு வரப்போகிறதும் கிடையாது, நீ செய்ய போகிறதும் கிடையாது. ஏன்னா பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் தெரியுமா, காண்கிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நம்புகிறவர்கள் நாம். நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாடி தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நான் என்ன யோசிக்கிறேனோ, நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்யக்கூடிய திறந்த வாசலை தேவன் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. நான் ஓட்டாண்டி கிடையாது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்படி ஒரு ஆள் நான் கிடையாது. நான் மட்டும் கிடையாது, நீங்களும் அப்படி கிடையாது. விரும்புங்க, தேவன் பெரிய திறந்த வாசலை உனக்கு கொடுப்பாரு. பெருசா பாருங்கப்பா. நீ இந்த சின்னதை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சின்னதுதான், இந்த ஓட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஓட்டை தான், பழசை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரையும் பழசு தான். புதுசா பாரு, பெருசா பாரு. அவரே சொல்லிட்டாரு, உன் கயிறுகள் நீளமாகட்டும், கொஞ்சம் அகலமாகட்டும், கொஞ்சம் மனது விசாலமாகட்டும். தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பாருங்க, ஏசாயா 45க்கு திருப்புங்க, 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. யாருக்கு முன்னாடி? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு முன்னாடி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு முன்னாடி எந்த வாசலும் என்ன செய்ய முடியாது? படிங்க, மேல படி. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. வலது கையை பிடிச்சிக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்க வலது கையை பிடிங்களேன்.
ஏன்னா அதான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கிறது. உங்கள் வலதை பிடிச்சிங்க சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்கிறேன் சொல்லுங்கள். கதவுகள் திறந்திருக்கிறது. கதவுகள் திறந்திருக்கிறது. செல்வ செழிப்பாக மாறுகிற கதவுகள் திறந்திருக்கிறது. செல்வ செழிப்பாக மாறுகிற கதவுகள் திறந்திருக்கிறது. கடன் மாறுகிற கதவுகள் திறந்திருக்கிறது. கடன் மாறுகிற கதவு திறந்திருக்கிறது. குறைச்சலில் வாழுகிற வாழ்க்கையை மாற்றுகிற கதவுகள் திறந்திருக்கிறது. குறைச்சலில் வாழ்கிற வாழ்க்கையை மாற்றுகிற கதவு. ஏழ்மை நிலையை மாற்றுகிற கதவுகள் திறந்திருக்கிறது. ஏழ்மை நிலையை மாற்றுகிற கதவுகள் திறந்திருக்கிறது. கர்த்தர் எனக்கு முன்னே போய் கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். செவ்வையாக்குவார். என்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்தார். அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. திறந்த வாசலை தேவன் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. உடப்பேன்றாரு. ஏய் நல்லா பாரு, உனக்கு முன்னாடி நான் திறந்த வாசலை வைக்கிறேன். ஒருத்தன் இரும்பு தாப்பால போடுறான், உனக்கு திறக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டை போட்டு இரும்பு தாப்பா. ஆண்டவர் சொல்றேன், நான் அதை உடப்பேன். உன்னை முன்னேற விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி உனக்கு ஒரு இரும்பு தாப்பாவை போடுறான் பார்த்தியா, அதை நான் உடைப்பேன். வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்பால்களை நான் இரும்பு தாளில் போட்டிருந்தாலும் இரும்பு பூட்டா போட்டிருந்தாலும் பெரிய பூட்டா போட்டிருந்தாலும் உனக்கு முன்னாடி அதை நான் போய் உடைச்சிருவேன். அதான் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் உடைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திறந்த வாசல்ல நடந்து வருவேன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி ஆண்டவர் அடைச்சி வச்சிருப்பாரு. ஆண்டவர் எப்படா கதவை திறப்பாரு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். எனக்கு முன்னாடி ஆண்டவர் போய் கதவை திறந்துருவாரு. ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன். நான் அவரை ஒரு நாளும் மறுதலியாமல் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறேன். நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மனிதன் ஆகையினாலே தேவன் எனக்கு முன்னே திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சிடும். ஒன்றுமே காலையில் வேலைக்கு போகிறப்பெல்லாம் யோசிச்சுக்கணும். திறந்த வாசல் எல்லாம் சொல்லுங்கள். திறந்த வாசல் சம்பாத்தியம் வர்ற வாசல். அம்மாவா இல்லையா? எனக்கு இன்னும் ஃபோன் வரல பாஸ்டர். இல்லை திறந்த வாசல். காசு வருமா வராதா? வரும். திறந்த வாசல். அந்த எனக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்லாப்பட்டியை புட்டுறான் பத்தியா, அதை அவர் உடைச்சிருவார் முன்னாடியே போய். ஹலோ இருக்கிறீங்களா? மேல படிங்க. 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ என்ன செய்யப்பட்டிருக்கு? உனக்கு முன்னாடி எப்பயுமே அடைச்ச கதவு தான் இருக்கு. ஒத்துக்குங்க. உனக்கு முன்னாடி எப்பயுமே என்ன கதவு தான் இருக்கு? எரிகோ இஸ்ரவேலுக்கு முன்னாக அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ கதவு பெருசு. எரிகோ கதவு ரொம்ப பெருசு. கதவை திறக்க முடியாது, பூட்ட முடியாது. அதை அடைச்சி போட்டான். எனக்கு நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி, நான் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சி போட்டான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் அந்த கதவு தாழ்பால் எல்லாத்தையும் முறிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? முறிப்பேன், உடைப்பேன், நான் உனக்கு முன்னாடி போய் இதெல்லாம் செஞ்சிருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? ஆனால் இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன ரகசியம்? எப்படி இந்த எரிகோவினுடைய கதவு திறக்கப்படும் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கதவு பூட்டியே இருக்கு. இப்போ 3வது வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். என்ன செய்யுங்க? 6 நாள் ஊரை ஒரு தடவை, அதாவது 6 நாள்ல நாளைக்கு ஒரு தடவைன்னு என்ன செஞ்சுவாங்க? சுத்தி வாங்க. அப்புறம் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். போதும். என்ன சொல்றாங்க?
6 நாள் ஒரு தடவை சுற்றுவாங்க, 7வது நாள் 7 தடவை சுற்றிவாங்க. 7 கொம்பு உள்ள வாத்தியத்தை 7 ஆசாரியர்கள் பிடிச்சி என்ன செய்யுங்க, ஊதுங்க. இதுதான் கணக்கு. இது 7வது நாள் நடக்கணும். 7வது நாள். ஆனால் 6 நாளும் ஒரு தடவை. சரி, இப்போ யாத்ராம் புஸ்தகம் உபாகம் புஸ்தகம் 5:13 எப்போ எக்காலம் ஊதணும்? எத்தனாவது நாள்? ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காலம் எப்போ ஊதணும்? எப்போ என்னைக்கு இடியும்? சரி, இப்போ உபாகமும் 5:13 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. எத்தனை நாள் வேலை செய்யணும்? 6 நாள். இப்போ அடுத்து 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதைகளானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். 7வது நாள் என்ன செய்ய வேண்டும்? சரி, யாத்ராம் புஸ்தகம் 3:31-15 6 நாளும் வேலை செய்யலாம். 6 நாள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானதும் ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். கவனிங்க, 6 நாள் வேலை செய்யலாம். 7வது நாள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். 7வது நாள் என்ன நாள்? அப்போ பிபிஐ எங்க ஊதணும்? 7வது நாள் எங்க ஊதணும்? கோயிலில் ஊதணும். இங்கே ஊதுனாதான் அங்கே கதவு திறக்கும். ஹலோ, நிறைய பேர் 6 நாள் ஊதிக்கிட்டே இருக்கான், திறக்க மாட்டேங்குது. எப்படி திறக்கும்? நீ 7வது நாள் இங்கே வந்து ஊதுனால தான் 6வது நாளில் அங்கே உனக்கு திறந்த வாசல் இருக்கும். ஹலோ, நீ 7வது நாள் போய் ஊதாமல் உக்காந்துக்கிட்டு 6வது நாள் செஞ்ச 1வது நாள்லேருந்து 6வது நாள் செஞ்ச வேலையவே 7வது நாளும் செஞ்சேன்னா கதவு திறக்காது. நீ முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கதவு திறக்கணும்னா 7வது நாள் பிபியை கோயிலில் ஊது. மறந்துடாத ரகசியம். அவர் 6 நாள் வேலை செய்தார், நீ 6 நாள் வேலை செய்ய. 7வது நாள் கோயிலில் வந்து ஊது. விசுவாச வசனங்களை பேசு, சத்தமாக பாடு, உன்னுடைய விசுவாசத்தை உயர்த்து. எனக்கு முன்னாடி தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார்னு பாஸ்டர் சொன்னா ஆமென் சொல்லு. தேவன் உனக்கு திறந்த வாசலை அடுத்த திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணிடுவார். எத்தனாம் தேதி? இதுதான் ரொட்டீனு. 7ஆம் நாள் ஊதணும், 1ஆம் நாள் டோர் ஓப்பன் ஆயிரும். இத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? மறந்துடாதீங்க, இது ஒரு பெரிய ரகசியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், உண்மைதான். உங்களுக்கு தேவன் திறந்த வாசலை வைக்கிறது, முறிக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் முறிக்கிறதுக்கு ரகசியம் இருக்குப்பா. கோயிலில் வந்து ஊதுங்கப்பா. கோயிலுக்கு வராமல் ஊதிடாதீங்க, கதவு திறக்காது, முட்டிக்கிட்டு தான் நிற்கணும். அப்போ ஏன் பாஸ்டர் நீங்கள் வந்து கொஞ்சம் ஊதுங்களேன்? சாரி சிஸ்டர், நான் ஊதுறதில்லை சிஸ்டர். நீங்கள் ஊதணும். எப்போ ஊதணும்? 7வது நாள் ஊதணும். எத்தனை தடவை ஊதணும்? 7 தடவை ஊதணும், மறந்துடக்கூடாது. எத்தனை தடவை ஊதணும்? நீ 7வது நாள் ஊதாம 7 தடவை, அதாவது 7ன்றது பர்ஃபெக்டா உடையிற வரை ஊதணுன்றதுக்கு அர்த்தம். பரிபூர்ணமாக ஊதணும்னு அர்த்தம். மற்ற நாள்லாம் ஒரு தடவை சுற்றி வரணும். 7வது நாள் 7 தடவை 7 எக்காலத்தை 7 முறை ஊதணும். அப்போ இந்த 7ன்றது பரிபூர்ணத்துக்கு அடையாளம். என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர், நீ ஆராதனையில் வந்து தேவனை ஆராதிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்படி செய்கிற பொழுது வாசலிங்க தன்னால. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். யாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ டேடி. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க, திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. நான் விருத்தி அடையும்படிக்கு தேவன் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். நான் விருத்தி அடைவது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் தேவன் அதுக்கு திறந்த வாசலை வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு ரகசியமும் சொல்றாரு. என்ன ரகசியம்? திறந்த வாசலை நான் வைக்கிறதுக்கு 7ஆம் நாள் 7 முறை தேவ சமூகத்தில் ஊது.
ஹalleluya. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, கிருபைகளில் வாழுகிறோம் நாதா. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபை. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு. நன்றி 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 தேவா, உம் கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. பலபுதாவை நன்றோடு துதிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி நீங்கள் திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க. நாங்கள் போய் எளிதாய் சுதந்திரிக்கும்படிக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க. நாங்கள் தொழில் செய்து விருத்தி அடைந்து பொருள் சம்பாதிக்கும்படிக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க. அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் மேலே அன்பு வைத்து லாபகரமான பாதையை எங்களுக்கு போதிக்கிற தெய்வம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் அந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய உள்ளத்திலும் இது அப்படியே இருத்தப்படட்டும். விருத்தியை அவங்களுடைய தொழிலில் உண்டாகட்டும், அவங்களுடைய குடும்பத்தில் உண்டாகட்டும், பொருளாதாரத்தில் உண்டாகட்டும், சமாதான சந்தோஷத்தில் உண்டாகட்டும், விருத்தி உண்டாகட்டும். அவங்க செய்கிற தொழில் ஆண்டவரே அது கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் அது லாபமாய் மாறட்டும். வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரட்டும். தேவன் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக நமக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாம உயர்ந்திருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க நம்மளுக்கு கிருபையா இருக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.